அதுதான் இதெல்லாம் நான் சொல்லவே மாட்டேன். ஏன் தெரியுமோ? ஏன்னா இப்ப நான் ஏதோ ஒரு தெய்வத்தை சொல்றேன்னு வச்சுக்கோ, அப்ப இந்த தெய்வம் வேண்டாமா கூடாதான்னு கேட்பான். ஸோ இது ஹிந்து மதத்துல ஒரு பரமாத்மாவை எவ்வளவோ ரூபங்கள்ல நாமங்கள்ல சொல்லி ஆராதனை பண்றது வழக்கம்தான். இப்ப வைஷ்ணவர்களாக இருக்கக்கூடியவர்கள் பெரும்பாலும் பெருமாள் தாயாரை மட்டும் வச்சுப்பா. இப்போ ஒரு பாஷ்ய ராமானுஜர், தேசிகன் இந்த மாதிரி ஒரு வழக்கம் உண்டு. ஸ்மார்த்தர்கள் பெருமாளையும் வச்சுப்பா, சிவபெருமானையும் வச்சுப்பா, நிறைய ஸ்மார்த்தர்கள். ஸோ அதனால அவரவர்கள் இஷ்டம் இதுல எல்லாம். ஆனா எதை வச்சுக்கிறோ குறைச்சலா வச்சுக்கோங்க. முருகனை வச்சுன்னா முருகனை மட்டும் வச்சுக்கோங்க. ஒரே அதை மந்திரவாதி குகையா மாத்திராதீங்க. எளிய மக்களுக்கு எல்லாம் நிறைய பொருட்கள் அவங்களால அஃபோர்ட் பண்ண முடியாதுல்ல. வேண்டவே வேண்டாம். ஒரு சின்ன ஒரு படம் உங்களுக்கு முருகன் ரொம்ப பிடிச்சிருக்கு, முருகனோட படம் போறோம். உங்களுக்கு சின்ன ஒரு தாயார் மகாலட்சுமி போட்டோ போறோம், அதை கிளீனா தொடச்சு பூ வச்சு ஒரு சின்ன விளக்கேத்தி பண்ண முடியுமே. எவ்வளவு மங்களகரமா அந்த இடம் இருக்கும். எதையுமே நீட்டா வச்சுக்கோங்க, ரொம்ப ஜாஸ்தி சேர்க்காதீங்க அப்படிங்கிறது என்னோட. மிஸ்டர் கோல்டு தரத்திலையும் அளவுலையும் நோ காம்ப்ரமைஸ். மிஸ்டர் கோல்ட் 100% கடலெண்ணெய்.